கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா பீச் சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு பேட்ரா வந்துட்டு மோக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டுருப்பா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணணும் தெரியாது. கரெக்டாக பேட்ரா வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தான் நிற்பா. இங்கே என்ன பண்ணுற நைட் நேரத்தில், நீ ஒரு ரூம் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை தூக்கம் வரல, அதனால தான் பீச் சைடில் வந்தேன். ஓ பீச் சைடில் வந்துட்டு பேசாமல் இங்கேயே நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்னும் வரல, ஐ திங்க் வந்துட்டு உங்கள் கேஸ் விஷயமாக தான் வந்துட்டு பிஸியாக இருக்கான், ஒன்ன கேஸ் விஷயமாக தான் பிஸியாக இருக்கான் போல் அப்படின்ட்டு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அமைதியாக இருப்பா. இப்போ வேணால் நான் ஹீரோக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாளா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி கீழே படுத்திருப்பான், ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து நுழைஞ்சிட்டு இருந்திருப்பான். உடனே வந்துட்டு கிம் வந்துட்டு என்ன தான் லவ் பண்ணுறாரு உனக்கு தெரியும்ல, நீ வேஸ்ட்டாக அதெல்லாம் நினச்சிக்கிட்டு டூ மச்சாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ண போவான். அப்போ கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவன் ஃபோன் எடுத்துருவான். ஏன்னா அவன் சொல்லியிருப்பாளா நான் கால் பண்ண போகிறேன்னு, பேசிக்கிட்டே வந்துட்டு கால் பண்ண போவாளா. ஹீரோ டக்குன்னு ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவான். நீ வந்து ட்ரை பண்ணி பார்ப்பா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐ திங்க் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், இங்கே தான் வந்துட்டுருக்கான் போல், உங்கள் அண்ணன் கேஸில் தான் திருப்பி ரீஓப்பன் பண்ணி உங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுப்பான் அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லுவாள். கண்டிப்பாக வந்து தடாவன் தப்பு பண்ணியிருப்பான், கண்டிப்பாக 3க்கு சாவுக்கு காரணமாக அவனை தான் இருப்பான், கண்டிப்பாக ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிப்பான், தடாக்கு வந்து தண்டனை கிடைக்கும். நீ உங்கள் அண்ணன் மேலே வச்சிருக்க அபிப்பிராயம் எல்லாமே தப்பு, ஃபஸ்ட்டு உன் எக்ஸ்பீரியன்ஸை நீ நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு ஓகே நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கலன்ட்டு ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போவா. சூசைட் ஏதாச்சும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. ஹீரோயின் அங்கே நிற்பா. இப்படி இவள் பேசிட்டு போகிறது எல்லாமே ஹீரோவும் காதில் வாங்கியிருப்பான்னு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ஏஞ்சி வருவான். ஹீரோயின் சொல்லுவாள், இங்கே பாரு தயவுசெய்து இங்கே இருக்காது, இங்கேருந்து கிளம்பு, பேட்ரா பார்த்தா தப்பாக நினைப்பாங்க போது ஹீரோ வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், உன்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். ப்ளீஸ் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, திருப்பி என்னை வந்து மீட் பண்ணாத, பார்க்காத, உனக்காக பேட்ரா வெயிட் பண்ணுறாங்க போது இல்லை நான் வந்துட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச முடியாதா ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரு ஹக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவன் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவாள். ப்ளீஸ் என்னை வந்துட்டு துரத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். இவளுக்கு வந்துட்டு ஏற்கனவே இவன் மேலே நிறைய லவ் இருக்குது, இவன் இந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி ஒரு ஹக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஓகே அப்படின்னு ஹக் பண்ணுவாள். பட் இவன் என்ன பண்ணுவான், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்புறம் ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு பீச் இடத்துல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி ஹீரோ பண்ணுறான்னு தெரியல. இவன் பேட்ரா விட்டும் வர மாட்டேங்கிறான், இவளுக்கும் வந்துட்டு சரி இவனையும் விட்டு கொடுப்பான்னு பார்த்தா இவனையும் வந்துட்டு விட மாட்டேங்கிறான், இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. ஹீரோயின் கேட்குறான், என்ன நடக்குன்னே தெரில, நீ இந்த மாதிரி பண்ணுற, ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன், நீ வந்துட்டு ஒரு ரூமுக்கு போ, உனக்காக வந்துட்டு பேட்ரா வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லும்போது ஆனால் நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே சிரிச்சுட்டே வந்துட்டு நோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட்டு ஜோ பார்த்தீங்கன்னா கிளப்பில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாள். அவள் வந்து சைடில் வந்துட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாள். இது வந்து சுத்தமாக வந்து தடாக்கு பிடிக்காது. அவன் வந்து சொல்லுவான், ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நீ கிளப்லலாம் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கன்ட்டு. இவன் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு எனக்கு நிறையா வந்து விஷயம் இருக்குது, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், இன்னும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளேயே சண்டை வரும். இல்லை இங்கே பாரு உனக்கு ஒர்க் முக்கியம் தான், ஆனால் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீ பார்க்காத அப்படின்னு தடா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனே வந்துட்டு நான் என்ன மாதிரி ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வந்துட்டு கோச்சிட்டு போயிடுவான். இங்கே வந்து ஹீரோ ரூமுக்கு வருவானா. பார்த்தீங்கன்னா இன்னுமே தூங்காமல் பேட்ரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், இல்லை நீ என்ன தூங்கலையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது தனியாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்லை பக்கத்து ரூம் தான் வந்துட்டு இவளுக்கு கொடுத்துருக்கேன், ஹீரோயின் கொடுத்துருக்கேன், ஏன் நீ வேணா போயிட்டு உன் ஃபியான்ஸே வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்கும்போது போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்கே அப்படின்னு நடிச்சிக்கிறான். ஓ அப்படியா சரி ஓகே வா குளிக்கலாம், எப்படி தானே குளிச்சுட்டு இருக்க மாட்டேல, வா குளிச்சுட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து சவரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்துட்டு தூங்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசுறது அப்படியே பக்கத்து ரூமில் வந்து நம்ம ஹீரோயின் காலில் வந்து விடும். இங்கெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு பக்கத்து ரூமை வந்துட்டு கொடுத்துருப்பா போல். ஸோ ஹீரோ என்ன சொல்வானா, சரி ஓகே நான் வந்துட்டு தூங்க போகிறேங்கும் போது வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் தூங்க விட முடியாது, பட் நான் குளிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக வந்துட்டு வந்து பேச வருவாள். இது எல்லாமே ஹீரோயினுக்கு பக்கத்து ரூமில் வந்து கேட்டு தான் இருக்கும். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தான் இருந்தாலும் லவ் பண்ண பையன் இந்த மாதிரி பக்கத்து ரூம்லேயே வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இல்லை வேறு இவ சொல்வா, உன்னோட பாடிலாம் செம்மையாக இருக்குது, செக்ஸியாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டிமேஸாக பேசிகிட்டு இருப்பாளா. இது எல்லாமே ஹீரோயின் காலை விடும். ஹீரோவும் வந்துட்டு கேட்கட்டும் அப்படின்னு தான் இருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா. இது எல்லாத்தையுமே பேட்ரா போய் மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பா. ஹீரோனை ரொம்ப வந்துட்டு வேலை வாங்கிட்டுருப்பா. ஸோ இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பான். ஆனால் வந்துட்டு பெருசாக கண்டுக்க மாட்டான். ஏன்னா அதுதான் இவளுக்கு தேவை. இவங்க 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து காட்டணும் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு ஜோ வருவான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஏன்னா நீ சும்மாவே நிற்கிறாங்க பாரு வந்துட்டு ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு ஒழுங்காக பறக்காதா அப்போ அதை வந்து பிடிச்சி நீனே வந்துட்டு ஆட்டு அப்படின்னு சொல்லுவாளா. சரி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அதை வந்துட்டு பிடிக்க வருவான். அப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே நீ எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குற அப்படின்னு ஜோ வந்து கேட்பாளா. இல்லை பரவாயில்ல இதெல்லாம் என்னோட ஒர்க்கு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்து தூரமாக வந்துட்டு பேட்டா கேட்பா. யார் இது ஒர்க் பண்ணுற டைமில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. எல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா ஓகே எல்லாரும் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபேவரா அப்படின்னு வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஜோவை நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேச ஆரம்பிப்பா. இவளுக்கா சரி நம்ம ஹீரோ வந்து பிரேக் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேட்டை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தடா வந்து கிளப்பில் வந்துட்டு சிட்டி கடை விளையாண்டுட்டு இருப்பான். அதில் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய காசை வந்துட்டு இழக்கிற மாதிரி ஹீரோ தான் வந்துட்டு செட் பண்ணியிருப்பான். ஸோ நிறைய காசை வந்து அவன் இழந்துக்கிட்டே இருக்கான் கிளப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒரு வழியாக முடிகிறப்போ ஒன்றும் நாளைக்குள்ள கொஞ்சம் ஷூட் இருக்க போல். அப்போ வந்துட்டு ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ பேட்டர் ரொம்ப குடிச்சிட்டு அங்கேயே தான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணிட்டவங்களா இருப்பாங்களா. இவ வந்துட்டு ஓரா ஹீரோ கிட்ட வந்துட்டு வலிஞ்சு பேசிகிட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரிலாம் இருக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவா ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு உரண்டு எழுத்துட்டு இருப்பா. இந்த மாதிரி கூட டான்ஸ் ஆட அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இல்லை நீ ஓவரா குடிக்கிற வச்சிருக்கவா ரூமுக்கு போகலாங்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டு இந்த மாதிரி நானும் ஹீரோ வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து பெனாத்திட்டு இருப்பா. சரி ஓவரா குடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா அழைச்சிட்டு போய் ரூமுக்குள்ள வந்துட்டு படுக்க போடுவான். உடனே வந்துட்டு என்ன சொல்லுவானா பேட்ரா வந்துட்டு என்னை விட்டு போவாத ப்ளீஸ் என் கூடயே ஸ்டே பண்ணு இன்னைக்கு நைட் ஃபுல்லாக என் கூடயே இரு ப்ளீஸ் என்னை விட்டு தனியாக விட்டு போவாது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாளா. உடனே வந்து சரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. பட் இவன் என்ன பண்ணுவானா விலகி போவானா. டக்குன்னு என்ன பண்ணுவானா என்னை விட்டு நீ போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். இவனுக்கா எப்படி இந்த பிடிலேருந்து வெளியே வருன்னு தெரியாமல் அப்படியே வந்து தவிச்சிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தனியாக பீச்சில் வந்து உட்காந்துருப்பான். அப்போ ஹீரோ வந்து கால் பண்ணுவான். எங்கே இருக்க ஏதோ தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆமாம் இந்த காத்தோட்டமாக வெளியே உட்காந்துருக்கேங்க போல நானும் காத்தோட்டமாக இங்கே தூங்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்படின்னு கேட்பா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க பேட்ரா பாவம் இல்லையா நீ அவளுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளாம். அப்போது நீ பாவம் இல்லையா எனக்கு நீயும் தான் முக்கியம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ப்ளீஸ் யாராச்சும் ஒருத்தங்க கூட தான் நீ இருக்க முடியும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாது இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ப்ளீஸ் நீ கூடயே இரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லுவானா. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். எனக்கு என்ன பண்ண தெரியல இங்கே பேட்ரா வந்துட்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எபிஸில் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் திருப்பி வந்துட்டு இன்டிமேஷியாக இருக்காங்க போல் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கூட போய் ஒன்றா இருக்கிறத வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஹீரோயின் வந்து தூங்கிடுறான். ஸோ ஹீரோயினுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ்ஸை விலைக்கு பெட்ஷீட்டை விலைக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான் இங்கே பாரு டைம் ஆகிடுச்சு நீ ரூமுக்கு போ அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு இங்கேருந்து துரத்துறான். ஹீரோயின் கேட்குறான் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்க போது இல்லை அப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க நீ ரூமுக்கு போ அப்படின்னு வந்து ஹீரோயினை சொல்கிறா. சரி ஹீரோயினை பற்றி சொல்கிறானா. சரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்தால் ஹீரோயின் ரூமில் வந்துட்டு பேட்ரா வந்து உட்காந்துருக்கா. எங்கே போன நீ அங்கே என்னோடய ஃபியான்ஸே காணும் இங்கே நீயும் காணும் அப்போ 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க சொல்லு அவனை எங்கே நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்துட்டு அடிக்க வரா. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாளா. இல்லை போய் சொல்லாத அங்கே ஹீரோவும் இல்லை நீயும் வந்து லேட் நைட்டில் வந்து சுற்றிட்டு வர சொல்லுங்கள் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மையை சொல்லணும் உடனே வந்துட்டு நான் எதுக்கு உன் ஃபியான்ஸை வந்து நொழி வைக்க போகிறேன் உன்னோட ஃபியான்ஸ் தானே ஏன் உனக்கு தெரியாத எங்கே இருக்கான் அப்படின்ட்டு இல்லை உன்னால் சேஃபாக வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. ஆமாம் நீ ஒரு தீஃபு உன்கிட்டேருந்து என்னால் வந்து சேஃபாக வச்சுக்க முடியல 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டேருந்து அவனை வந்துட்டு அழைச்சிக்கிட்டேன் நான் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்போ திருப்பியுமே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டான் திருப்பி நீ வந்துட்டு அழைச்சிக்கலான்னு பார்க்குறியோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கத்த ஆரம்பிப்பா. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு உள்ளார வருவான். அதுவும் கையில் வந்து பிளாங்கெட்லாம் எடுத்து வந்துடுவானா. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பா. நீ எங்கே போன நீ எனக்கு தெரியும் நீ 2 பேரும் வந்துட்டு வெளியே போயிருக்கீங்க 2 பேரும் ஸ்லீப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிப்பாளா. ஹீரோ வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். இல்லை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையை திட்ட ஆரம்பிப்பா. எல்லாம் இவளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அடிப்பா இவளையும் அடிப்பா அடிச்சுட்டு ரொம்ப வந்து கேவலமாக பேசிகிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு எவ்வளோ பிடிக்க பார்ப்பான். ஹீரோ தப்பாக பேசணுமே ஹீரோ நம்மளா டக்குன்னு அரைஞ்சிருவான். என்ன தெரியுமா இருந்தால் நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. அப்போ வந்து ஹீரோ அமைதியாக நிற்பான். நீ அடிச்சிட்டல எங்கள் அப்பாவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் 2 பேரும் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பதில் சொல்லணும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. ஹீரோக்கா என்ன பண்ணணுன்னே தெரியாது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவா இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹிடன் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேரும் வந்து ஸ்லீப் பண்ணியிருக்காங்க போலப்பா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாள். உடனே வந்துட்டு அவருக்கு புரியாது, எதுனாலும் அழுகாமல் சொல்லுமா, ஏன் இப்போ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பொறுமையாக கேட்பாரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்காக போகணும், அவங்க 2 பேரும் வந்துட்டு மிட் நைட்டில் வந்துட்டு காணோம், சரி எங்கே போயிருப்பாங்கன்னு வெயிட் பண்ணால் இந்த மாதிரி ஃபஸ்ட் இப்போ வந்தால் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பிளாங்கெட்லாம் தூக்கிட்டு வந்தான். 2 பேரும் வந்துட்டு ஏதோ இடத்துல வந்துட்டு தனியாக இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீ எப்படி ஷோராக சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா, ஒரு வேளை வந்துட்டு ஜஸ்ட் மீட்டாச்சும் பண்ணி ஏதாச்சும் பேசிட்டு வந்திருக்கலாம், நீ மிஸ்டேக்காக நினச்சிக்க போகிறங்கும்போது இல்லைப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்லே பண்ணியிருக்காங்க, அவன் இன்னுமே வந்துட்டு அவளை மறக்கவே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்பா கேட்பார், இப்போ எதுக்கு நீ வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா வந்துட்டு ஒர்க்கில் போட்டேன், ஸோ இந்த மாதிரி நடக்கும் தானே நினச்சி போட்டியா அப்படிங்கும்போதே இல்லைப்பா நான் ஹீரோ வந்துட்டு டவுட் பண்ணேன், ஹீரோ வந்து திருப்பி அவங்க 2 பேரும் வந்துட்டு நேரில் பார்க்கும்போது இதாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு திருப்பி ஒன்றா தான் இருக்காங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஹீரோ வந்துட்டு எனக்கு தான் வேணும், ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பாளா. உடனே அவங்க அப்பா வந்துட்டு இங்கே பாருமா நீ பண்ணது தப்பு, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஸ்பேஸ் கொடு, நீ ஸ்பேஸே கொடுக்காம அவனை இழுத்து பிடிச்ச அப்படின்னா அவன் உன்னை விட்டு போக தான் செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பான்னு சொல்வார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கூட எனக்கு ஒன்றா இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா அவன் அண்ணனுக்காரன் இருக்கான தனக்கு அவனுக்கு வந்துட்டு அமுச்சு விடுறான். ஸோ இந்த இடத்துல தானே இவ்வளோ ஜோவும் இருக்கா. ஜோ வந்து கேட்குறா என்னாச்சு நேற்று ஃபுல்லாக சண்டேங்கும் போது ஆமாம் சண்டே, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் வந்துட்டு ஒரு போட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், எப்படியாச்சும் ஹீரோயின் அமுச்சு விட்றியா, அங்கே ஒரு தீவு இருக்காங்க நான் ஹீரோயின் அழைச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்குறான். சரி ஹீரோயின் வந்துட்டு சரி 2 பேர் லவ் தானே பண்ணுறாங்க அப்படின்னால என்னத்தோட ஜோ என்ன பண்ணானா ஹீரோயினை பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஹீரோ கூட வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்கிறாளா, இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா தடாக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரிசீவ் ஆகிடுது. தடா வந்து செம்ம ஷாக்காக பார்க்குறான், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க ஃபோட்டோ அமுச்சு விட்டுடுமே கேம் ஒன்று சும்மா விட மாட்டேடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்துட்டு கால் பண்ணால் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ வந்துட்டு போயிட்டு வா 2 பேரும் வந்து மனசை விட்டு பேசி பாருங்க அப்படின்ட்டு ஜோ வந்து சொல்லிட்டு போயிடுறான். உனக்கு ஹீரோயின் வந்து இல்லை நான் வரல, நான் எந்த தீவுக்கும் வரல அப்படிங்குவாளா, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக வந்து தூக்கி அழைச்சிட்டு போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோ கால் பண்ணி இந்த மாதிரி என் தங்கச்சி எங்கே இருக்கா பாத்தியா அப்படிங்கும்போது இவ வந்து தெரியல அப்படின்றா. கிம் எங்கேயாச்சும் இருக்கானான்னு தெரியுமாங்கும் போது தெரிலங்கிறாளா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்கான், இந்த மாதிரி என் தங்கச்சி கூட ஒன்றா அந்த ஃபோட்டோ நேக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்கும் போது இவளுக்கு தெரியாதுல்ல ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு. டூ லேட், இப்போ வந்து நீ சொல்கிற அவங்க 2 பேரும் போட்டில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த தீவு எங்கே போனாங்கன்னு தெரில. இங்கே என்ன பண்ணுறேன்னா இவங்க 2 பேரையும் காண்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா 2 பேரும் நான் ஃபோனையும் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த தீவுக்கும் போய் இறங்கிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறா எதுக்கு இந்த தீவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் கேட்கும்போது அந்த தீவில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குமாம், உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு உயிரோடு இருப்பாங்களாம், இந்த தீவை விட்டு போவாங்களாம், இந்த ஃபேக்காக லவ் பண்ணுறவங்களாம் இந்த தீவிலே வந்துட்டு மாட்டி இறந்து போயிடுவாங்களாம். ஸோ அதை சொல்லிட்டு இதுதான் ஸ்பெஷலு, பாப்பா நம்ம 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறோமா இல்லை ஃபேக்காக பண்ணுறோமா அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேனேஜருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ரிட்டன் வரவே இல்லைன்ட்டு. பேட்ரா வந்துட்டு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள் ஹீரோக்கு, ஹீரோ வந்துட்டு கால் ரிட்டன் பண்ணவே மாட்டான். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து ஒரு பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ ஆல்ரெடி பேட்ரா கூட வந்து ஸ்லீப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாலாம். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா ஆமாம் ஒரு வாட்டி நடந்துச்சு, அதை வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், என்ன அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு, உன் மேலே அந்த கோவத்தில் ஒரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போது வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து அவள் வந்துட்டு சரி இப்போ என்ன தான் நீ பண்ண போகிறங்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு ஜென்டில், அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் போல் பெரிய ஆள் போல், நான் வந்து பேட்ரா வேணான்னு வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது, என்கேஜ்மெண்ட் வந்துட்டு என்னால் கால் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு அப்போது உனக்கு எனக்கும் என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லுவான் இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அது உண்மை, நீயும் என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கல, ஸோ நம்ம 2 பேரும் வந்து சீக்ரெட்டாக இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டாக ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறான் போல். உன்னை ஹீரோயின் வந்துட்டு இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பாரு நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஏதோ ஒரு கோவத்தில் வந்து பேட்ரா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டா, நான் பேட்ரா வந்து விட்டு கொடுத்தா என்னோடய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும், ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஜென்டலில் ஏதாச்சும் பண்ணிவிடுவார், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கேட்குறா இம்பாசிபிள் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். இல்லை நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தனியாக வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேன், நம்ம அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு பக்கம் பேட்ராவை இவன் கல்யாணம் பண்ணிப்பானா, ஒரு பக்கம் ஹீரோனை வந்துட்டு மிஸ்ட்ரஸாக வச்சுப்பானா. இப்படி சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும், 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும், எனக்கு கிளியராக தெரியல, ஆனால் எப்போவுமே நான் அவனை விட்டு கொடுத்துடக்கூடாது, நான் உன் மேலே வச்சுருக்க வந்து ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மண்டே கழுவிட்டு இருக்கான் ஹீரோயின் மண்டையை. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு மழை வந்துடுது. இவங்க என்ன பண்ணுறேன்னா ஓரமாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒதுங்குறாங்க.
ஸோ இவங்க 2 பேருக்கும் அப்படியே அந்த மலையில அப்படியே ரொமான்டிக் சீன் வந்து நடக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் வந்துட்டு அங்கேயே வந்து திருப்பி ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து பேட்ரா கால் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ எடுக்கலன்னுமே வாய்ஸ் மெசேஜ் போடுறான். கிம் சாரி, நான் உன்கிட்ட வந்து ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் நீ வந்துரு, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா அழுதே வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து கிம்க்கு போட்டு விடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இங்கே குஜாலா இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஏமாத்திட்டே இருக்கிறான். செமையாக இருக்குல்ல ட்ரெயினில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு ஹீரோயின்ட்ட அப்படியே ஃபீலிங்ஸாக பேச ஆரம்பிச்சிடும். நம்ம போனோடனே தனியாக ஒரு வீடு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நான் இன்னும் ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ப்ளீஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு வீடு எடுக்கலாம், நம்ம வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து இங்கே பாரு, நான் உன்னை லைக் பண்ணுறேன், சரி நீ என்ன சொல்கிறியோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சும்மா கேமரா முன்னாடி 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரிங்லாம் வந்து போடுறாங்களா. இவன் ஏதோ ஒரு நாட் மாதிரி ஒன்று வச்சுருப்பான், அதை வச்சு அப்படியே ரிங் போடுவான். இவனுக்கும் லைட்டாக ஃபீலிங்ஸ், உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கும்ல கோவம் வந்தாலுமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக கண்ணீராக வந்துட்டு மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா லாயருக்கு வந்துட்டு மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் வரல, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டையும் காணும், அவன் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு அண்ணக்கான பேட்சாவே பார்க்க போகிறான். எங்கே உன்னோட ஃபியான்சி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு தெரியாதுல ஹீரோ எங்கே போயிருப்பான்ட்டு. என்னோட தங்கச்சியும் காணும், உன்னோட ஃபியான்சியும் காணும், 2 பேரும் எங்கேயோ போயிருக்காங்க, என் தங்கச்சியும் வந்து கிட்னாப் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுமே பேட்சாக்கு இப்போ தான் தெரியுது ஹீரோ வந்துட்டு காலே அட்டன் பண்ணல, அப்போ ஹீரோயின் கூட தான் எங்கேயோ இருக்காண்டு. நெக்ஸ்ட்டு புயல் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது. எங்கள் போட்டில் வந்து ரிட்டர்ன் போகலான்னு பார்த்தா ரொம்ப வந்து புயலாக இருக்குது, வரவே முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பேட்ரா கற்றுன்னு கத்துறா. அவங்க அப்பா வந்து என்ன ஆச்சு போது இவங்க 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் இருக்காங்களா, அப்பா எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுதுட்ருப்பாள். அவங்க அப்பா வந்துட்டு ஓகே ரிலாக்ஸாக இரு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அப்பா எப்படியாச்சும் ஹீரோயினை வந்து முடிச்சு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கோவப்படாத, அமைதியாக இரு, அப்பா இருக்கேன், நான் அப்பாவுக்கு வந்து உன் சந்தோஷம் தான் முக்கியம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே புயலில் போட்லாம் உடஞ்சிடுது. ஹீரோயின் வந்துட்டு மயக்கமாயிடுறா. ஹீரோக்கே என்ன பண்ணணுன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டு இவன் கேட்குறான் அந்த மாதிரி ஜோட்ட, இந்த மாதிரி நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, ரிலேட்டிவ் தானே, நீ வந்து சொல்லு ஹீரோயின் எங்கே போயிருக்காங்க போது அவன் வந்துட்டு தெரிலங்கிறா. உன்னெல்லாம் போய் நான் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தா பாரு ஹீரோயின் சொல்லிட்டு வந்து கோவப்படுறான். அவனே வந்துட்டு இந்த பாரு எனக்கு ஹீரோயின் எங்கே போயிருக்காலாம் தெரியாது, ஆனால் 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க, ஆனால் எந்த தீவுக்கு போயிருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா போட் அடிச்சு திருப்பி வந்து கரைக்கே வந்து நெருங்கிடுவாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே மயக்கம் வந்திருக்கும் போல். ஹீரோ என்ன பண்ணுவானா கரையில் வந்து போட்டு பார்த்தா அவளுக்கு வந்துட்டு தண்ணி நிறையா குடிச்சிருப்பா. எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இங்கே பாரு மூக்கு கண்ணு மொழின்னு வந்துட்டு கெஞ்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து மூக்கு வந்து முழிச்சிடுவா. பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டிருக்கும் போல். எனக்கு வலிக்குது, ஆர்ம்ஸ் கிட்ட வலிக்குதுன்னு சொல்லுவாள். உடனே சட்டையை கிழிச்சு அவள் என்ன பண்ணுவான்னா ரத்தம் வெளியாகாத மாதிரி வந்துட்டு கட்டு போடுவான். அவளுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குமா. ஸோ பக்கத்துலேயே படுத்துருப்பான். இப்போ வந்துட்டு உண்மையாக லவ் வரும். ஏன்னா என்ன தான் இருந்தாலுமே லவ் பண்ண பொண்ணு, அவன் வந்து கோவத்தில் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வந்துட்டு தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ நான் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சி வந்துட்டு படுத்திருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணக்காரனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவான். அப்போ ஜோட்டை கேட்பான், நீ வந்து தங்கச்சியை பார்க்கலன்னு சொல்லினேன், இப்போ பார்த்தீங்கன்னா நீ தான் 2 பேரையும் போட்டில் ஏற்றி அமுச்சு விட்ருக்க, நீ எதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் வந்து கோப்பட ஆரம்பிப்பான். ஜோக்கா என்ன சொல்லணுன்னே தெரியாது. எதுக்கு வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அடித்து வந்துட்டு ஒரு மாதிரி அவளை வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு எப்படி தப்பிக்கணும்னே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா இங்கே பாரு நீ கண்ணு மொழி, நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை வந்து என்கேஜ்மெண்ட் வந்துட்டு கால் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்த மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா விடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் வந்து அந்த பக்கம் போட் எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு ஹெல்ப் கேட்குறான். 2 பேரையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடலில் ஓரத்தில் எங்கே அந்த ரெசார்ட் இருக்கோ அங்கே வந்துட்டு விட்டுட்டு கழிச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ராப்பா செம்ம காண்டா யார்ட்டையோ வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கே இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே ரொம்ப பேலாக இருக்கா. கரெக்டாக வந்து மேனேஜர் வந்து பிடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறான்னா அந்த தடா வந்து என்ன சொல்கிறான்னா உன்னை பற்றி தெரியும், நீ இவ்வளோ கேவலமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட போயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். தங்கச்சி வந்துட்டு இல்லைண்ணா நீ வந்து ஹீரோவை திட்டாதன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமாம்மா, உன் கூட இருந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அமுச்சு விட்ருக்கான், அதுவும் நெக்கடாக இருக்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு அவன் அண்ணன் வந்து போட்டு கொடுத்துருவான். ஹீரோக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு மனசு மாறி இருக்கும், நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேணாம் இந்த சூழ்நிலையெல்லாம். டக்குன்னு வந்துட்டு இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன், நான் ஏன் அந்த மாதிரி அமிச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது ஹீரோ வந்துட்டு ஒன்று பொழிச்சுன்னு ஒன்று விடுவா. ஓ நான் வந்துட்டு என்னை தனியாக அழைச்சிட்டு போனதெல்லாம் இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து செம்ம காண்டா வந்துட்டு பார்ப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.